بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الحمد لله وكفى، وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقالوا كونوا هودا أو نصارى تهتدوا قل بل ملة إبراهيم حنيفا وما كان من المشركين. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சஃபூத் தஃபாசிர் என்ற தஃப்சீர் கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை விரிவாக விளக்கமாக பார்த்து வருகிறோம். இந்த தொடரிலே இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் 135வது ஆயத்திலிருந்து 141 வரை பார்த்து கொண்டிருக்கிறோம். வகாலு கூனு ஹுதன் அவ் நசாரா என ஆரம்பித்து வலா துஸ் அலூன அம்மா கானு யஅமலூன் என்ற ஆயத்து வரைக்கும் தான் பார்க்க இருக்கிறோம். அந்த தொடரிலே இந்த பாடத்தில் நாம் காண இருப்பது என்ன? இந்த பாடத்தின் அதாவது எண்ணிக்கை 187, அதாவது 187வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன ஏனால் இங்கு நாம் பார்க்கக்கூடியது அகராதிகள் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். அகராதி என்றால் ஏற்கனவே சொன்னது போன்று முதலாவது கிதாபுடைய ஆசிரியர் ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பை கொண்டு வருவார். முந்தைய ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை சொல்லுவார், விளக்குவார்கள். அடுத்ததாக அதை தொடர்ந்து அகராதி, அதிலே வரக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தங்களை, பொருள்களை நமக்கு எடுத்து சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் தான் அகராதியை பற்றி இங்கு நாம் பார்க்க போகிறோம். அதிலே வரக்கூடிய வார்த்தைகளில் சில வார்த்தைகளை நாம் இங்கு எடுத்து கூறியிருக்கிறோம். ஹனீஃப் என்பதாக வருகிறது, அஸ்பாத் என்பதாக வருகிறது, சிபகத்துன் என்பதாக வருகிறது. சிபகத்துன் என்ற இந்த 3 வார்த்தைகளை மட்டும் இங்கு கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் அங்கு வரக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன அர்த்தங்களில் வருகிறது என்பதை கிதாபுடைய ஆசிரியர் தெளிவாக சொல்கின்றார்கள். இங்கு ஒரு மேற்பார்வைக்காக வேண்டி இந்த விஷயங்களை, இந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கின்றோம். ஹனீஃப் என்றால் என்ன? ஹனீஃப் என்றால் அல் ஹனீஃபியத்தி, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதற்கு சொல்லப்படும். ஹனீஃப் இப்ராஹிம், அதாவது தீன், சரியான மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பது. அது சம்பந்தமான அர்த்தங்கள் இன்ஷா அல்லாஹ் வருகிறது. அதை நாம் காண்போம். அங்கு நாம் தெளிவான முறையில் விளங்கிக் கொள்ளலாம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் செல்வோம். அல் லொகத்து என்றால் அகராதி பொருள், அதாவது ஹனீஃபன் என்று வருகிறது. ஹனீஃபன் என்பதாக குர்ஆனில் அந்த வார்த்தை வருகிறது. வகாலு கூனு ஹூதன் அவ் நசாரா தஹ்தது குல் பல் மில்லத இப்ராஹீம ஹனீஃபா என்பதாக வருகிறது. அல் ஹனீஃப், அல் ஹனீஃப் அப்படின்னா என்ன? அல் மாயிலு, சாயக்கூடியவன். அனி தீனில் பாத்திலி, பாத்திலான மார்க்கங்களை விட்டும் சாய்பவன். தவறான பாத்திலான மார்க்கங்களை விட்டும் சாயக்கூடியவன். இல தீனில் ஹக்கி, உண்மையான தீனின் பக்கம், உண்மையான மார்க்கத்தின் பக்கம் சாயக்கூடியவன். பாத்திலான மார்க்கங்களை எல்லாம் விட்டுட்டு உண்மையான மார்க்கத்தின் பக்கம் சாயக்கூடியவனுக்கு அல் ஹனீஃப் என்பதாக சொல்லப்படும். அதுக்குதான் ஹனீஃப் என்பதாக சொல்றோம். அடுத்து அப்படின்னா அல் மைல், சாய்தல், சாய்வு என்பதற்கு சொல்லப்படும். வபிஹி, அதை கொண்டுதான் சும்யல் அஹ்னஃப் லி மைலின், அஹ்னஃப் என்பதாக சொல்லப்படுகிறது. அஹ்னஃப் என்றால் என்ன? பொதுவா ரஜுலுன் அஹ்னஃப், அஹ்னஃப் லி மைலின், சாய்வது, ஃபி இஹ்தா கதமைஹி, அவனுடைய இரு கால்களில் ஒன்றின் மீது சாய்வதற்கு சொல்லப்படும். இரு கால்களில் ஒன்றிலே சாய்வதற்கு அஹ்னஃப் என்பதாக சொல்லப்படும். பொதுவாக அகராதியில ரஜுலுன் அஹ்னஃபு என்பதாக சொல்லுவாங்க. அதுக்கு பன்மை ஹனஃபா என்பதாக வரும். ரஜுலுன் அஹ்னஃப், ரஜுலுன் அஹ்னஃபு என்பதாக, ரிஜுலுஹு ஹனஃபா, ஹன்ஃபா, அதாவது உள்பக்கமாக என்ன செஞ்சிருக்கும்? கோணி இருக்கும். கால் உள்பக்கமாக கோணி இருக்குன்னு சொன்னா அந்த காலுடைய அந்த நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த சிறுவரல், அந்த கடைசி வரல், சுண்டு வரல் பக்கமா அந்த கால் அப்படி பிறண்டு இருக்கும். பிறண்டு இருக்கும் பொழுது அவனுடைய அந்த மேல் பகுதி எது அதாவது பாதத்து, அந்த காலினுடைய முதுகு பகுதி, மேல் பகுதி என்று சொல்லுவோமோ, அது கீழ்வாக்க இருக்கும். அதனுடைய கீழ்வாக்க இருக்கும். அப்போ என்னது, அவன் இப்படி நடக்கிறதே இப்படி நடப்பான்,
அந்த கால் அப்படி உருண்டு இருக்கிறதுல கால் வந்து உருண்டு இருக்கும். சிலவங்களை பார்த்தா தெரியும், இந்த ஊனமானவங்க உருண்டு இருக்கும், அது கீழே விழுந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு செருப்பை போட்டு நடப்பாங்க. இப்போ அதுக்கு சொல்லப்படும். அதாவது எம்ஷி அலா லஹரி கதமைஹி மின் ஷிக்கில் ஹின்சர், அந்த சிண்டுவரலின் பக்கம் என்ன செய்யும், சிண்டுவரலுடைய அந்த அந்த கதமை, அந்த காலினுடைய அந்த மேல் பகுதி வந்து கீழே அப்படி வளைஞ்சிருக்கும், அதன் மீது அவன் நடப்பான். அதான் சொல்றது. சுமியல் அஹனஃப் அப்படின்னா லி மைலின் சாய்வுக்கு சொல்றது. ஃபி யஹ்தா கதமிஹி, அவனுடைய இரு கால்களில் ஒன்றிலே என்ன இருக்கும், சாய்வு ஏற்பட்டிருக்கும். கால ஷாயிரு, கவிஞர் சொல்கிறார், வலாக்கின்னா ஹுலிக்னா இத் ஹுலிக்னா ஹனீஃபன் தீனுனா அன் குல்லி தீனின். கால ஷாயிர் வலாக்கின்னா ஹுலிக்னா என்றால் நாம் படைக்கப்பட்டோம். இது ஹுலிக்னா நாம் படைக்கப்பட்ட பொழுது ஹனீஃபன் எவ்வாறு படைக்கப்பட்டோம், அதாவது ஹனீஃபா தூய்மையானவராக, ஹனீஃபாக படைக்கப்பட்டோம். ஹனீஃபன் தீனுனா அதாவது எங்களுடைய மார்க்கம், அன்குல்லி தீனின் எல்லா மார்க்கத்தை விட்டும் நாங்கள், அதாவது எங்களுடைய மார்க்கம் இருக்கிற எல்லா மார்க்கத்தை விட்டும் நாங்கள் சாய்ந்த நிலை, எங்களுடைய மார்க்கத்தின் பக்கம் சாய்ந்த நிலையிலே நாங்கள் படைக்கப்பட்டோம். அப்போ ஹனீஃப்ங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல சொல்ற, பொதுவாகவே ஹனீஃப் அப்படின்னாலும் நம்ம சொன்ன மாதிரி ஹன்ஃபுங்கிறதுக்கு நம்ம அர்த்தம் சொல்லியிருந்தோம். பொதுவாக அரபிகள் வந்து ஹனீஃபுங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் ரத்தம் குத்தி எடுத்தாரு அல்லது வந்து ஹத்னா செஞ்சாருன்னு சொன்னா அவருக்கு ஹனீஃபாம்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்தில் இருக்கின்றார் என்ற அடிப்படையில், அவர் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்தில் இருக்கின்றாருங்கிற அடிப்படையில் வச்சுவாங்க ஹனீஃபுங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க. ஹனீஃபுங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த ஹனீஃபுங்கிறது வந்து பொதுவாக வந்து ஹனீஃபுங்கிற வார்த்தை அதுக்காக வேண்டி பயன்படுத்துவாங்க. ஒரு அதாவது ஹனீஃபுல் முஸ்லீம் அப்படின்னா அரபியில் ஒரு பழமொழி இருக்குது, அந்த ஒரு வார்த்தை இருக்குது, இந்த ஹாக் ராமத்துல அவங்க சொல்லுவாங்க, அல்லா ஹாக் அல்ல ஹனீஃபுல் முஸ்லீம் என்று சொன்னால் ஹாஜி அல்ல ஹாஜிக்கு சொல்றது, ஹாஜிங்கிறது சொல்றது. ஒரு சில கத்தாதா ரம்துல்லா எல்லாம் சொல்லும்போது கத்தாதா ரம்துல்லா சொல்லுவாங்க அல்ல, அதாவது ஹனீஃப் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹத்தனா செய்கிற ஆட்கள், அதே மாதிரி உம்முஹாத் பனாத் அஹ்வாத் யாரெல்லாம் எது வந்து என்னது ஹராமாக்கி கொள்கிறார்களோ, எது வந்து ஷரியத்தில் மஹரமா இருக்காங்களோ, அதாவது திருமணம் செய்வதற்கு ஹராமாக்கப்படுதோ அதை அவ்வாறு செய்தவர்கள், உதாரணமாக தாய்மார்கள், குழந்தைகள், சகோதரிகள், அம்மாத், ஹாலாத் இவர்களையெல்லாம் யார் மஹரமாக அதாவது ஹராமாக்கி கொள்கிறார்களோ அவர்களுக்கும், இன்னும் மனாசிக் ஹஜ்ஜுடைய மனாசிக்களை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கும் ஹனீஃப் என்பதாக சொல்லப்படும் என்பதாக ஒரு கருத்து சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல ஹனீஃபுங்கிறது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அல் அஸ்பாத், அஸ்பாத்னு வருது. அல் அஸ்பாத், அஸ்பாத்துங்கிறது ஜமு சிபுத், சிபுத்துடைய ஜமா. வஹும் அவர்கள் யாரு, ஹஃபதத்து யாக்கூப், யாக்கூப் அலி இஸ்லாமுடைய பேரனர்கள். அதாவது துர்ரியாத்து அபுனாயிஹி, அவருடைய குழந்தைகளுடைய சந்ததிகள். அப்போ யாக்கூப் அலி இஸ்லாமுடைய பேரனார்களுக்கு சொல்றது அப்படின்னா என்ன, யாக்கூப் அலி இஸ்லாமுடைய மகன்களுடைய சந்ததிகளுக்கு அஸ்பாத் என்பதாக சொல்லுவாங்க. வகானு இஸ்னை அஷரா சிபுத்தா, அவர்கள் 12 சிபுத்தாக ஆகியிருந்தார்கள். ஏற்கனவே அவங்க 12 பேர் குழந்தைகளுடைய பேர்கள் நம்ம முந்தைய பாடங்களில் சொல்லியிருந்தோம். அவங்களுடைய அதாவது 12 சிபுத்தாக 12 கூட்டமாக அவர்கள் ஆகியிருந்தார்கள். வஹும் ஃபி பனி இஸ்ராஈல, அவர்கள் பனி இஸ்ரேலிலே உள்ளவர்கள். கல் கபாயிலி ஃபில் அரப், அரபிகளிலே எப்படி கோத்திரங்கள் கபீலாக்கள் இருக்கின்றதோ அதே போன்று பனி இஸ்ரேலியர்களிலே அவர்கள் ஆகியிருந்தார்கள். அப்போ 12 சிபுத், 12 கூட்டங்கள் இருந்துச்சு. அவங்க யார், யாக்கூப் அலி இஸ்லாமுடைய பேரனார்கள், அதாவது மகனுடைய சந்ததிகள் என்பதாக சொல்றாங்க. சரி, ஷிகாக், ஷிகாக்னா என்ன, ஷிகாக்கு அப்படின்னா என்ன, அல் முஹாலஃபத்து அதாவது மாறு செய்தல், வல அதாவத்து விரோதம், அஸ்லுஹு மின ஷிக்கி, எதுலேருந்து வந்து ஷிக்குங்கிற வார்த்தையிலேருந்து வந்துச்சு. ஷிக்குனா என்ன, வஹுவல் ஜானிப், அது ஒரு சைடுக்கு சொல்லப்படும், ஒரு பக்கத்துக்கு சொல்லப்படும். அல் ஜானிப் ஷிக்கு அதாவது சாரா ஹாதா ஃபி ஷிக்கின் வஹாதா ஃபி ஷிக்கின், இவர் ஒரு பக்கத்துக்கு ஆயிட்டாரு, இவன் ஒரு பக்கத்தில் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ சாரா ஹாதா இவர் ஒரு பக்கத்தில் ஆகிவிட்டார், அவர் ஒரு பக்கத்தில் ஆகிவிட்டார்னு சொல்ற மாதிரி. ஷிக்குங்கிறது ஒரு பகுதிக்கு சொல்லுது, இந்த ஒரு பக்கம், ஒரு சைடுன்னு சொல்றோம்ல, இந்த சைடு அந்த சைடு என்பதாக. சரி, ஃபசயக் ஃபீகஹும் உல்லா, ஃபசயக் ஃபீகஹும் அப்படின்னா என்ன,
மினல் கிஃபாயத்தி, கிஃபாயத்திலிருந்து வந்தது, கஃபாயக்ஃபிலிருந்து வந்தது. பிமானல் விகாயா, அதாவது பாதுகாப்பு, வக்காயக்கி, ஏன்னா விகாயானா அந்த பாதுகாப்புன்னு அர்த்தம். அப்போ கிஃபாயத்னா போதுமானவன், ஃபசயக்ஃபிகஹும், அவனே அவர்களுக்கு போதுமானவன், இந்த சீனோட வந்திருக்கு. இது கிஃபாயா போதுமாகும் என்ற அர்த்தத்தில் வருது. பிமானல் விகாயானா அந்த பாதுகாப்புடைய அர்த்தம், பாதுகாப்பு, அதாவது ஆபத்தில்லா தன்மை, பாதுகாப்புங்கிறத அர்த்தத்தை கொண்டு வருகிறது. சிபுகத் அல்லா, அசிபுகத்னா என்ன? அசிபுகத்து என்பது மாஹுதத்தும் மினசிபுகி, சிபுகத் அல்லா அப்படின்னா சிபுகத்து அப்படின்னா மாஹுதத்தும் மின சிபு, சிபுகிலிருந்து வந்தது, சிபுக் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததாக இருக்கிறது. வஹுவ தக்யீரு ஷைஇ பிலௌனின் மினல் அல்வான். வஹுவ அது என்ன அப்படின்னா, சிபுகனா என்ன? தக்யீரு ஷை, ஒரு வஸ்துவை மாற்றுதல், பிலௌனின் நிறத்தை கொண்டு, மினல் அல்வான் பல நிறங்களிலிருந்து ஒரு நிறத்தை கொண்டு, ஒரு கலரை கொண்டு அந்த வஸ்துவை அப்படியே அந்த கலருக்கு மாற்றிவிடுவதற்கு சிபுகத் என்பதாக சொல்லப்படும். வல் முராது பிஹா அத்தீனு, இந்த இடத்துல நோக்கம் என்ன? சிபுகத் அல்லாங்கிறது தீன், அல்லாவுடைய மார்க்கம், அல்லாவுடைய மார்க்கம் என்று பொருள்படுகிறது. அத்துஹாஜூனனா அத்துஜாதிலூனனா மினல் மஹாஜத்தி, அதாவது துஜாதிலூனனா நீங்கள் எங்களிடம் தர்க்கிக்கிறீர்களா, தர்க்கம் செய்கிறீர்களா, மினல் மஹாஜத்திலிருந்து வந்தது. வஹியல் முஜாதலா, அதாவது அது முஜாதலா, வஹியல் முஜாதலாங்கிறது வாக்குவாதம், தர்க்கம் என்பதாக சொல்லப்படும். முஹ்லிசூன், முஹ்லிசூன் அப்படின்னா இஹ்லாசு, அயுக்சதல் அயுக்சத பில் அமலி வஜ்ஹல்லாஹி வஹ்தா, அதாவது இந்த இடத்துல முஹ்லிசுன்னா என்ன? அல் இஹ்லாஸ், மன தூய்மை என்பதாக சொல்றது. அயுக்சத பில் அமலி, அமலை கொண்டு நாடப்படுவது, வஜ்ஹல்லாஹி அல்லாவுடைய பொருத்தத்தை மட்டும், வஜ்ஹுல்லா அல்லாவுடைய பொருத்தம் மட்டும், வஹ்தா அப்போ அல்லாவுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி செய்வதற்கு தான் இஹ்லாஸ் என்பதாக சொல்லப்படுது. அதிலிருந்து தான் முஹ்லிசூன், இஹ்லாசுடையவர்கள். அப்போ இது இதனுடைய அகராதி பொருளாக இருக்குது. முஹ்லிசூன் இஹ்லாஸ் ஆனவர்கள், இஹ்லாசுடையவர்கள் என்பதாக சொல்லப்படுது. அப்போ அதிலிருந்து தான் முஹ்லிசூன் என்று இஹ்லாஸ் என்பது வந்தது. இஹ்லாஸ்னா என்ன? அல்லாவுடைய பொருத்தத்திற்காக மட்டும் ஒரு அமலை செய்யப்படுவதற்கு இஹ்லாஸ் என்பதாக சொல்லப்படும். வகாலு கூனு ஹூதன் அவ் நசாரா தஹ்தது, இப்போ சொல்ல வகாலு, அவர்கள் சொன்னார்கள், கூனு ஆகிவிடுங்கள், ஹூதன் யஹூதியாகவோ அல்லது நசாரா நசாராக்களாகவோ மாறிவிடுங்கள், தஹ்தது நீங்கள் நேர்வழி பெற்று விடுவீர்கள். குல் நபியை நீங்கள் சொல்லுங்க, பல் மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, அல்லாஹுடைய மார்க்கம். குல் பல் மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, அல்லாஹுடைய மார்க்கம் இருக்கு, இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கம் இருக்கிறதே, அதுதான் ஹனீஃபா, உண்மையான மார்க்கமாக இருக்கிறது. குல் பல் மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, நாங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்தில், பரிசுத்தமான மார்க்கத்தில் இருக்கின்றோம். ஒமா கான மினல் முஷ்ரிக்கின், இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் முஷ்ரிக்கினாக இணை வைக்கக்கூடியவர்களாக இல்லை என்ற ஆயத்தை ஓதிக்க அல்லா தால சொல்லுங்க, பதில் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றான். அப்போ இதுல இருந்து தப்சீர் ஆரம்பிக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும். இந்த ஆயத்து இறங்குவதற்கு ஏதாவது காரணம் இருக்குதா, சபபு நுசுல் என்று சொல்லப்படக்கூடிய ஏதாவது காரணம் இருக்குதா என்று பார்க்க போனா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறார்கள், இது யகூதிகளுடைய, மதீனாவினுடைய யகூதிகள் தலைவர் விஷயத்தை இருந்துச்சு. மதீனால யூத தலைவர்கள் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது பிடிக்காம பொறாமையில இருக்கக்கூடிய தலைவர்கள் மதீனாவில் இருந்ததை பார்த்தோம். அப்போ அந்த தலைவர்களுடைய விஷயத்துல இந்த ஆயத் இறங்குச்சு. இப்படி முதலாவது பேர் சொல்ல காபு பின் அஷ்ரஃப், காபு பினுல் அஷ்ரஃப், இவன் என்ன செஞ்சான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குறை சொல்றதுல இருந்து எல்லா விதமான சதி வேலைகளையும் செய்து கொண்டு இருந்தான். இதில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அந்த ஆண் மகன்கள் இறந்தவன எனது ஓல் அபுத்தர், அதாவது அவங்க என்ன செஞ்சான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் வாரிசு இல்லாதவர்கள் என்பதாக சொல்லும்போது தான் அல்லாஹ் தஆலா இறக்கலாம், எனது அவன் தான் எனது இன்ன ஷானியக்க ஹூல் அபுத்தர், அவன் தான் வாரிசு இல்லாதவன் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆயத்தை இறக்கி வச்சான். அப்போ காபின் அஷ்ரஃப் ஒருத்தன், இவனை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய சொன்னாங்க. அது மாதிரி கொல்லப்பட்டு என்னது கொல்லப்பட்டு செத்து போனான். சரி. இப்போ மாலிக் இப்னு சைஃப் என்பவர் ரெண்டாவது, வஹப் இப்னு யஹூதா மூன்றாவது ஒருத்தன், நாலாவது அபி யாசிர் இப்னு அக்தப், இவங்க நாலு. அதே மாதிரி
அபி யாசிர் இப்னு அக்தப் அப்படிங்கிறவன். அதே மாதிரி அபி யாசிர் இப்னு அக்தப்ங்கிறவன். அதே மாதிரி நசரா நஜ்ரானுடைய, அதாவது நசாராக்கள் இன்னும் வந்து ஆக்கிப், நசராவுடைய நஜ்ரானுடைய நசாராக்களான சயீத் அல் ஆக்கிப், இவங்க 2 பேர். இது இல்லாமல் அவங்களுடைய தோழர்கள் ஒரு கூட்டம். இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, வந்து முஸ்லீம் மூமின்கள்கிட்ட வாதம் செஞ்சாங்க. மூமின்கள்கிட்ட தீனுடைய விஷயத்தில் வாதம் செஞ்சாங்க. என்ன வாதம் செஞ்சாங்க? இந்த மாதிரி, அதாவது ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய, இந்த கூட்டம் தான் ஹக்கு, யூதர் வந்து சொல்கிறாங்க நாங்கள் இருக்கிறது தான் ஹக்கு, நாங்கள் தான் உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம் என்பதாக அவர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி எங்களுடைய மூசா அலை இஸ்லாம், நபீனா மூசா அஃப்துல் அம்பியா, யஹூதிகள் என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய மூசா அலை இஸ்லாம் தான் மிகச்சிறந்த நபி, நபிமார்களுக்கெல்லாம் மிக சிறந்தவர்கள். கிதாபுனா தௌராத் அஃப்துல் குத்துப், அதே மாதிரி வேதத்தில் மிகச்சிறந்த வேதமான தௌராத் வேதம் தான் எல்லா கிதாபை விட ரொம்ப சிறந்தது என்பதாக தங்களை தாங்களே பெருமை எடுத்துக் கொள்கிறார்கள். அப்போ தீனுனா அஃதுல் அதியான், எல்லா மார்க்கங்களை விட சிறந்த மார்க்கம் எனது எங்கள் மார்க்கம் தான் என்பதாக யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கஃபரத் பி ஈசா ஒல் இஞ்சில். அப்போ என்ன செய்கிறாங்க, இந்த யூதர்கள் ஈசா அலை இஸ்லாத்துக்கு மறுக்கிறாங்க. ஈசா அலை இஸ்லாத்தை நிராகரிச்சிட்டாங்க, இஞ்சிலையும் ஏற்றுக்கொள்ளலை. அது மட்டும் இல்லாமல் நபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் மறுக்கிறாங்க. குர்ஆனையும் மறுத்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மறுக்கிறாங்க, குர்ஆனையும் மறுத்துட்டாங்க. ஈசா அலை இஸ்லாத்தையும் மறுத்தாங்க, இஞ்சிலையும் மறுத்தாங்க. அது மட்டும் இல்லை, சொல்றது மட்டும் நாங்கள் மூசா அலை இஸ்லாம் தான் மிகச்சிறந்த நபி, அவங்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் தான் தௌராத் வேதம் தான் மிகச்சிறந்த வேதம், அதனால எங்களுடைய மார்க்கம் தான் உயர்ந்த மார்க்கம் என்பதாக அவர்கள் தங்களை தாங்களே மார்த்தட்டி கொள்கிறார்கள். சரி, இப்போ நஜ்ரான்லேருந்து 2 பேர் இருந்தாங்கல்ல, சையீதுங்கிறவன், அதே மாதிரி ஆக்கிப் அப்படிங்கிறவனும் அவனுடைய தோழர்களும் என்ன செய்கிறான், அவனும் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அவங்க நசாராக்கள், கிறிஸ்தவர்கள், அதாவது எங்களுடைய நபி தான் எல்லா நபிமாரிலையும் சிறந்தவர். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும், எங்கள் நபி தான் எல்லா நபிலையும் சிறந்தவங்க, எங்கள் மீது இறக்கப்பட்ட இன்ஜில் வேதம் தான் மிகச்சிறந்த வேதமாக இருக்கிறது, மற்ற எல்லா வேதங்களை விட சிறந்த வேதம் இன்ஜில் வேதம் தான் என்பதாக சொன்னாங்க. அது மாதிரி எங்களுடைய மார்க்கம் தான் உயர்ந்த மார்க்கம், மிகச்சிறந்த மார்க்கம், நசாரா மார்க்கம் தான், கிறிஸ்தவ மார்க்கம் தான் அது ரொம்ப சிறந்தது உயர்ந்தது அதுதான் என்பதாக சொல்லிட்டு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் குர்ஆனை மாறு செஞ்சுட்டாங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் குர்ஆனையும் மாறு செஞ்சுட்டாங்க, அவங்கள ஏற்றுக்கொள்ள நிராகரிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் என்ன செய்றாங்க, தங்களுடைய இதை சரி, இந்த இப்போ சொல்லப்பட்டதை பார்த்தா நசாராக்களும் யூதர்களும் சேர்ந்து அழைப்பது போன்று தெரியுது. ஆனால் அப்படி இல்லை, அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மார்க்கம் உண்மை என்று சொல்லிட்டு அடுத்த மார்க்கம் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் தான் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் மூமின்களை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் ஒழுங்கான தீனில் இல்லை, அப்போ எங்களுடைய மார்க்கத்துக்கு வந்துடுங்க, எங்களுடைய மார்க்கம் தான் எனது உண்மையான மார்க்கம் என்பதாக மார்தட்டி கொண்டு சொல்லி கொண்டு திரிந்தார்கள். இப்பொழுது அல்லாஹ் என்ன செய்யலாம், அப்படியா சொல்கிறாங்கன்னு சொல்லி தான் இந்த ஆயத்தை இறக்கி வச்சான். அவங்களுக்கு பதில் சொல்லும் வண்ணமாக, குல் வகாலு கூனு ஹுதன் அவ் நசாரா தஹ்தது, குல் நபியை சொல்லுங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்க, பல் மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கம்தான் உண்மையான மார்க்கம் என்பதாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா யாருக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த ஆயத்தை இறக்கி வைக்கலாம். இந்த ஆயத்தை இறக்கி வைக்கலாம். அப்போ அசலான மார்க்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் தான். அப்போ இந்த இடத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய பேரை சொல்லி, இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சில எந்த இடத்துலையும் இணை வைக்கலை. இந்த யூதர்கள் நசராக்கள் இணை வைக்கிறாங்கல்ல, அதில் மறுக்க, எதை ஏற்றுக்கொள்ளணுமோ அதை ஏற்றுக்கொள்றது இல்லை, அதை மறுக்கிறாங்க. அதே மாதிரி ஏன்னா இவங்க வந்து அது மட்டும் இல்லாமல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து யூதத்தில் தான் இருந்தாங்க, யூத மதத்தில் தான் இருந்தாங்க, கிறிஸ்தவராக தான் இருந்தார்கள் என்பதாக ஏற்கனவே சொல்லி கொடுத்தாங்க. காலு அதாவது அது மட்டும் இல்லாமல் யாக்கூப் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாமும் மரண நேரத்தில், குறிப்பாக யாக்கூப் அலி இஸ்லாத்தை மரண நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, இது போன்ற யகூதியத்தை பற்றி தான் என்ன செய்தார்கள், தன் குழந்தைகளுக்கு வசிய செய்தாங்க, அதை பற்றினா அவங்களை அழைப்பு கொடுத்தாங்க என்பதாக ஒரு பொய்யை இட்டு கட்டினார்கள். அதுக்கு தான் அங்கே அல்லாஹ் கேட்டிருந்தான், நீங்கள் வந்து அவங்களுடைய மரண நேரத்தில் நீங்கள் உடன் இருந்தீர்களா, இவ்வாறு சொல்கிறீங்களே,
அவங்களுடைய மரண நேரத்தில் நீங்கள் அங்கே இருந்தீர்களா என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்டதை பார்க்குறோம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, மல் ஹுதா இல்லாமா நஹ்னு அலை, நாங்கள் இருக்கிறதா நேர்வழி. பத்தபீனா யா முஹம்மத் தஹ்ததி, நீங்கள் என்ன செய்ய முஹம்மதே, எங்களை நீங்கள் பின்பற்றுங்க, நீங்கள் நேர்வழி பெறுவீங்க. இது யார்? யூதர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. வக்காலத்தின் நசாரா, நசாராக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க அவங்க பங்குக்கு என்ன சொல்கிறாங்க, மா மான மல் ஹுதான் இல்லா நஹன் இல்லா மா நஹ்னு அலை, முகமதே நாங்கள் எதில் இருக்கிறோமோ அதுதான் உண்மையான நேர்வழி, அது இல்லாத நேர்வழி என்பது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபத்தபீனா யா முஹம்மத் தஹ்ததி, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே எங்களை பின்பற்றுங்க, நீங்கள் நேர்வழி அடைவீர்கள் என்பதாக ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே மார்த்தட்டி கொண்டிருந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் மறுத்து சொல்றான். குல் பல் மில்லத் இப்ராஹிம ஹனீஃபவ் வமா கான மினல் முஷ்ரிக்கீன்ங்கிற வார்த்தையை சொல்லி அவங்க முஷ்ரிக்கீன்களில் இருந்த இல்லை என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தை சொல்றாங்க. அது சம்பந்தமான தப்சீர் இன்ஷா அல்லாஹ் வர இருக்கிறது. இதை தொடர்ந்து நாம் அடுத்த தப்சீரை பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். மேல அகராதி பொருளையும் அதோடு சேர்த்து சபபு நுசூல், இந்த ஆயத் இறங்கிய காரணங்கள் என்ன என்பதையும் நாம் சொல்லி காண்பித்தோம். அகராதி பொருள் ஒவ்வொரு வார்த்தைகளும் தெளிவாக, அதாவது ஹனீஃப், அஸ்பாத், சிபகத் என்ற வார்த்தைகள் மட்டும் அங்கு எழுதப்பட்டிருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளுடைய அர்த்தங்களையும் தெளிவாக விளக்கமாக இன்ஷா அல்லாஹ் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து சபபு நுசூல், இந்த ஆயத்துகள் இறங்கிய காரணம் என்ன என்பதை பற்றியும் பார்த்தோம். இதனுடைய விளக்கங்கள், இதில் உள்ள அல்லாஹு தஆலா சொல்ல வரக்கூடிய விஷயங்கள், இதனுடைய கிதாபுடைய ஆசிரியர் விளக்கி கூறக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களில் காண இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நாம் படிக்கக்கூடிய கற்கக்கூடிய கல்வியை, அதனுடைய ஹிக்மத்தை நமக்கு மென்மேலும் அதிகப்படுத்தி தருவானாக. இன்னும் நாம் இதன் மூலம் அவனுடைய பொருத்தத்தையே நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.